ஏசாயா 43:18 வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இது வேத வசனம். நமக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம மனசுங்கிறது பல வருஷத்தோட குப்பை தொட்டியா இருக்கு. எப்படி? பல வருஷங்களோட குப்பை தொட்டியா இருக்கு. இது வேத வசனத்துக்கு எதிரானது. உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய நினைவுகளும் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதுபடி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தினார். யார் வழி நடத்தினது? மோசே வழி நடத்தினார் இல்லையா? வழி நடத்துகிற போது எவ்வளவோ ஆசீர்வாதத்தை பார்த்தாங்களா இல்லையா? செங்கடல் பழக்குது, எரிய கொண்ட மதில் விழுது, எல்லாம் பண்ணது இல்லை. ஆனால் அந்த ஜனம் பண்ண வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாசிங்க யாத்திராகமம் 14:11-12. மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். புரியுது அவங்களுக்கு? அவனுக்கு என்னவா இருக்கும்? நாங்கள் வேலை பார்க்கறது நலமா இருக்குமே. இன்னொரு ஆள் 16:3 வாசிங்க. யாத்திராகமம் 16:3. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே யாவாவின் கையில் செத்து போனால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். என்னாகும் 11:5 வாசிங்க. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்னாகும் 14:3 வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் யாவா எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். புரியுதா உங்களுக்கு? இவன் பண்ண வேலை என்ன தெரியுமா? தேவன் அவ்வளவு அற்புதத்தோடு கொண்டு போயிட்டு இருக்காரு. பாதியில் நினைக்கிறான், இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கே போய் வேலை பார்த்துருவோமா? எப்படி மறுபடி துபாய்க்கே போயிடலாமாங்கிற மாதிரி இங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கே போய் வேலையை பார்த்துருவோமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னது? அப்பம் சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்? இறைச்சி பாத்திரத்தில். இறைச்சி சாப்பிடல, இறைச்சி பாத்திரத்து பக்கத்தில் அப்பம் சாப்பிட்டேன். அங்கே போயாவது சாப்பிட மாட்டேனா? அடுத்து என்னது? மீன் சாப்பிட்டேன், கொமட்டிக்காய் சாப்பிட்டேன். அங்கே இருந்து அதெல்லாம் சாப்பிட்ருங்களாமே. இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நமக்கு ஒரு தலைவனை உருவாக்கிட்டு நம்ம திரும்பி போயிடுவோமா? இப்படிப்பட்டவங்க நீங்கள் எதில் வாழ்கிறீங்க தெரியுமா? நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், போன வருஷம் நான் அதை மட்டும் பண்ணலைன்னு வைங்களேன், அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன். உண்மையாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிகழ்காலத்தில் நடப்பதை கண்கூடா பார்த்து மனதார அதை நினச்சிருந்தாங்கன்னா ஒரு வேறே ஆவியுடையவர்களாக கானான் தேசத்துக்கு போயிருப்பாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மெமரி கார்டில் வாழ்கிறவன். தெரியும்ல உங்களுக்கு? மெமரி கார்டில் 10 பாட்டு வச்சுருப்போம், 10 பாட்டு தான் இருக்கும். 10 பாட்டு வச்சுருந்தா 10 பாட்டு தான் இருக்கும். திருப்பி திருப்பி அதை போடலாம். அதையே திருப்பி திருப்பி போட்டு கேட்கலாமே தவிர புதுசாக ஒன்றையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. பல பேர் இன்னும் மெமரி கார்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மெமரி கார்டு பழசு, அது இன்னும் அப்டேட் ஆகவே இல்லை, பழசு. அது நேற்றைக்கு உள்ளது, முந்தான உள்ளது, பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கே தவிர இன்னும் இது என்ன பண்ணல, மனது புதுப்பிக்கப்படாமல் பழையதையே ஓட்டிகிட்டு இருக்கோம். பைத்தியம் எப்படி இருக்கும் தெரியுமா? என்னைக்கோ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு பாதித்து அது என்ன ஆயிரும்? பைத்தியம் ஆயிரும். இப்போ நம்மளை அப்படியே யோசிங்களேன், அப்பப்போ பைத்தியம் ஆகிட்டு போவோம் இல்லையா? ஏதோ ஒரு நிகழ்வு பாதிக்கும் போது கத்தி பேய் மாதிரி நின்று ஆடுறா, பைத்தியம் மாதிரி நின்று ஆடுறா, அப்பப்போ பைத்தியம் ஆயிடுவோம். இப்போ இதையே நீங்கள் தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததை ஒரு புத்தகமாக எடுத்து வாசித்துக்கிட்டே இருந்தேன்னா முழு பைத்தியம் ஆயிடுவேன். ஒரு புத்தகத்தை படித்து தேடுற மாதிரி பழசையே நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும்? முழு பைத்தியமாக ஆயிடுவேன். இப்போ அப்பப்போ பைத்தியம் ஆகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம், முழு பைத்தியமாக மாறிடுவோம். குணப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? பழசை மட்டுமே நினச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது குப்பை தொட்டியான ஒரு வாழ்க்கை. புதுசு எதுவும் உங்கள் கண்ணில் தெரியாது. தேவன் அற்புதமே செஞ்சாலும், தேவன் அதிசயமே செஞ்சாலும் அது உங்களுடைய கண்ணு பார்க்கும், ஆனால் அனுபவிக்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு மெமரி கார்டு இருக்கு இல்லையா? என் வாழ்க்கையில் இது நடந்து போச்சு, அது நடந்து போச்சு, அது செஞ்சிடுச்சு, இது செஞ்சிடுச்சு, அப்போ இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படியே மனசார ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கட்டுப்படுத்தி அமைதியாக உட்கார வச்சிங்கன்னா உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சாதாரண காற்று வீசுறது கூட அருமையாக இருக்கும். சாதாரண காற்று வீசுறது கூட உங்களுக்கு அனுபவம் இருக்கும்.
எப்படி தெரியுமா? வாழ்க்கையை உணர ஆரம்பிப்பீங்க. எந்த மாதிரி உணர்வீங்க? பணம் அங்கே கிடக்குது, என்னால் என்ன பண்ண முடியுது? காற்று அனுபவிக்க முடியுது. நாளைக்கு அப்படியே செத்து படுத்துடுறீங்க. நான் வந்து தட்டி எழுப்பி சொல்கிறேன், பேங்க்கில் 1.5 கோடி விழுந்திருக்கு, நீ செத்தா இன்சூரன்ஸ் வரும்ல, அந்த பணம் விழுந்திருக்குன்னா எழும்பி வருவீங்களா? வருவீங்களா? வர முடியாது. ஏன் வர முடியாது? உங்களை கலத்தி விட்டு போனவங்க காதலன் காதலி வந்திருக்காங்க, படுத்து கிடக்குறீங்க, எழும்பிட முடியுமா? இல்லை நீங்கள் ரொம்ப ஆசையாக நினச்ச ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு, தட்டி எழுப்ப முடியுமா? இல்லை இல்லை, முடியாது. இல்லை, இந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து அதில் படுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த பணமோ இந்த பொருளோ உங்களை எழுப்பாது. ஆனால் ஒன்றே ஒன்று எழுப்போம், தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். எது உயிர்ப்பிக்கும்? தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் தான் எதுன்னு சொல்லுது. அப்போ அந்த வார்த்தை இங்கே இருந்துச்சுன்னா என்னைக்கோ ஒரு நாள் நான் என்ன பண்ணிடுவேன்? எழும்பிடுவேன். பணம் இங்கே இருந்துச்சுன்னா நான் எழும்ப மாட்டேன். மனிதர்கள் இங்கே இருந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன்? எழும்ப மாட்டேன். அப்போ ஒன்று புரியணும், நான் படுக்கிறேன்னா இன்னையுடைய வாழ்க்கையை 24 மணி நேரத்தையும் வாழ்ந்துட்டு படுத்தேன்னா நான் மனுஷன். ஏங்க 24 மணி நேரத்தை வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தனை திட்டி நீங்க நேரத்தை செலவிட மாட்டீங்க, ஒருத்தன்ட்ட பொறாமை கொண்டு உங்க நேரத்தை செலவிட மாட்டீங்க. என்னுடைய நேரமே குறைவு, எனக்கான ஆகாரத்தை நான் உண்ணணும். எப்படி? இந்த உடலுக்கானது, இந்த ஆத்மாவுக்கானதை நான் உண்ணணும் அப்படின்னு போயிருவீங்க. அப்ப இங்க சண்டை இருக்கா, சச்சரவு. இங்க வாழ்க்கை புரிதல் இல்லாதனால மனசு அவன்கிட்ட சண்டை போடவா, இவன்கிட்ட சண்டை சும்மா இருக்க முடியாது. என்ன, எனக்கு வந்து ஒரு ஆள் இங்க தம்பி இங்க கோவப்படுத்தி விட்டானா, இந்த கோவத்தை இங்க திட்டலாமா, அங்க திட்டலாமா, அங்க திட்டலாம், எங்க திட்டலாம், எவன் மாட்டானா சத்தம். இது எப்படி தெரியுமா? என் மனதை நான் கட்டுப்படுத்தலைன்னா இதை நான் அழிச்சிரும். என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். அப்ப தேவ சமூகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செத்து கடக்கக்கூடிய பணத்துக்கு பணமும் தேவையில்லை, மனிதனும் தேவையில்லை, ஆசையும் தேவையில்லை, இச்சையும் தேவையில்லை. தேவை ஒன்னே ஒன்று, அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதனால தான் எல்லாரும் ஆன்மீகத்தை நோக்கி ஓடுறது. இந்த உலகத்தில் கம்மியாக தான் வாழ போறேன், ஆனால் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்கு. அப்ப மனசை நான் புதிதாக்காம நான் தேவ சமூகத்தில் என்ன பண்ண முடியாது? போக முடியாது.